வணக்கம் all dear students, so welcome back to Xylem. So myself Anish, I am your chemistry faculty. So இன்னைக்கு இந்த செஷன் நம்ம alcohol, phenols and ether chapter கொஞ்சம் quick glance, then followed by we are solving a lot of problems. So இது வந்து என்ன சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா GIB எக்ஸாம். ஓகே, ஸோ வரக்கூடிய அக்டோபர் 26ஆம் தேதி உங்களுக்கு GIB எக்ஸாம் இருக்கு. அதுக்கான சிலபஸை தான் நம்ம இங்க குயிக்கா ஒரு கிளாஸ் எடுத்து தென் ஃபாலோட் பை கொஞ்சம் ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு நடத்திட்டு இருக்கோம். ஸோ நீங்க GIB எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ GIB எக்ஸாம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் சர்டன் எக்ஸாம்ஸ். ஓகே, மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் தேவைப்படும், மார்க் டெஸ்ட். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம Xylem கண்டக்ட் பண்ணக்கூடிய மார்க் டெஸ்ட் தான் இந்த GIB. இது வெறும் ஒரு மார்க் டெஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. இங்க உங்களுடைய மார்க் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அண்ட் ஓவரால் ஓகே தமிழ்நாடு லெவல்ல நீங்க எங்க இருக்கீங்கிறதையும் உங்களால கால்குலேட் பண்ண முடியும். தென் ஃபாலோட் பை உங்க சென்டர்ல நீங்க டாப் மார்க் நீங்க எடுக்கிறீங்கன்னா யூ வில் கெட் அப் டு 50,000 ஒர்த்தான ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கீப் இட் இன் யுவர் மைண்ட், இந்த எக்ஸாம் வந்து வரக்கூடிய 26ஆம் தேதி நடக்க போகுது. நாட் ரொம்ப நாள் கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த QR ஸ்கேன் பண்ணுங்க, ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எக்ஸாம் எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி அண்ட் மதுரையில் இந்த எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஃபார் த ஃபர்தர் டீடைல்ஸுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற தயாராக இருக்காங்க. சரியா? சரி, தட்ஸ் இட். தீஸ் ஆர் த சிலபஸ். ஸோ கெமிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு அப் டு ஆல்கஹால். ஸோ இதுதான் லாஸ்ட் சாப்டர். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸுமே நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? காட் இட். ஸோ இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் இந்த செஷன் நம்ம எடுக்கக்கூடிய இந்த கிளாஸஸ் இருக்குல்ல, இந்த கிளாஸோட நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் இருக்கு, அதில் ஜாயின் பண்ணி யூ கேன் யூஸ் ஓகே திஸ் மெட்டீரியல்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரிப்பா, ஆல்கஹால் சாப்டருக்குள்ள போகலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா குயிக்கா முடிச்சிடலாம். ஆல்கஹால் சாப்டர். ஆல்கஹால் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, ஹைட்ரோகார்பன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்றக்கூடிய சர்டன் குரூப்ஸ் இருக்கும். அந்த குரூப்புக்கு தான் பேரு ஃபங்க்ஷனல் குரூப்னு சொல்லுவோம். ஆல்கஹால் அப்படிங்கிறது OH அப்படிங்கிற ஃபங்க்ஷனல் குரூப்பை ரீப்ரசென்ட் பண்ணும். ஸோ இந்த ஆல்கஹால ரெண்டு செட் ஆஃப் ஆல்கஹால் இருக்கும். ஒன்று அலிஃபேட்டிக் ஆல்கஹால், இன்னொன்று அரோமேட்டிக் ஆல்கஹால். தட் மீன்ஸ் ஆல்கஹால் டைரக்டா ஒரு நார்மல் ஹைட்ரோகார்பன் செயின்ல இருக்குது. ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் செயின் ஹைட்ரோகார்பன் இருக்குது அப்படின்னா அது அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணும். அதே இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். ஓகே, ஒரு அரோமேட்டிக் ரிங்ல டைரக்டா ஒரு OH வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்குன்னா அதை நம்ம அரோமேட்டிக் ஆல்கஹால் ஆர் ஃபீனால் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? காட் இட். சரி, ஃபைன். இப்போ நீங்க எடுக்கிறீங்க கிளாசிபிகேஷன். ஸோ கிளாசிபிகேஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய கிளாசிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனோஹைட்ரிக். தட் மீன்ஸ் ஒரே ஒரு ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ். ஓகே, இப்போ மோனோஹைட்ரிக், அதுக்கடுத்து பைஹைட்ரிக், ஓகே, டைஹைட்ரிக், தென் ட்ரைஹைட்ரிக். தட் மீன்ஸ் எவ்வளவு OH குரூப் வந்து ஒரு ஹைட்ராக்சில் ஓகே ஹைட்ரோகார்பன் செயின்ல இருக்கும் அதை பொறுத்து நம்ம இந்த கிளாசிபிகேஷன் கொடுப்போம். மோனோஹைட்ரிக்னா ஒரு அல்கைல் செயின்ல ஒரே ஒரு OH இருக்கு. அதே இது டைஹைட்ரிக்னா டைஹைட்ரிக் மீன்ஸ் ரெண்டு OH இருக்கும். இங்க ஒரு OH, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க OH. தென் ட்ரைஹைட்ரிக்னு எடுத்துட்டீங்கன்னா 3 OH மினிமம். ஓகே, 3 OH இருக்கும். தென் பாலிஹைட்ரிக்னு எடுத்துட்டீங்கன்னா மோர் தென் 3. ஓகே, மெனி நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா அது பாலிஹைட்ரிக். ஓகே, ஸோ இவன் நம்மளுடைய கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே பாலிஹைட்ரிக் டைப்ல வரக்கூடியது. சரியா? சரி, இப்போ அடுத்தது காம்பவுண்ட் கண்டெய்னிங் sp3 கார்பன் அண்ட் அதுல OH ஜாயின் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா அல்லைலிக் ஆல்கஹால். ஸோ இப்போ இதுல எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் என்னன்னா இந்த ஆல்கஹால்ல ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் பிரைமரி, தென் செகண்டரி, தென் டெர்ஷரி. ஸோ இது என்ன பிரைமரி அண்ட் செகண்டரி டெர்ஷரி எடுத்துட்டீங்கன்னா பிரைமரி கார்பன்ல ஒரு ஆல்கஹால் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா அது பிரைமரி ஆல்கஹால். செகண்டரி கார்பன் தட் மீன்ஸ் பிரைமரி கார்பன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சி ஒரே ஒரு கார்பன் கூட சேர்ந்துருக்கும், ஒரே ஒரு கார்பன் செயின் கூட கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? தட் மீன்ஸ் டெர்மினல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல டெர்மினல்ல இருக்கக்கூடிய கார்பன் நம்ம பிரைமரி கார்பன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். தட் மீன்ஸ் அதுல ஒரே ஒரு கார்பன் தான் கனெக்ட் ஆயிருக்கும், ஒரே ஒரு அல்கைல் குரூப் கனெக்ட் ஆயிருக்கும், அது பிரைமரி. இப்போ ஆர் சி. செகண்டரின்னு எடுத்துட்டீங்கன்னா அங்க 2 R குரூப் கனெக்ட் ஆயிருக்கும். டெர்ஷரின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு கார்பன்ல 3 R குரூப் கனெக்ட் ஆயிருக்கும். ஆர் ஆர் தென் ஆர். இப்படி 3 R குரூப் கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை நம்ம டெர்ஷரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் ஒரு கார்பன்ல கனெக்ட் ஆகுங்கிறத வச்சு நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி கார்பன்
அப்படி நம்ம மீன் பண்ணுவோம். இந்த இடத்துல இது பிரைமரி கார்பன், இது செகண்டரி, இது டெர்ஷரி கார்பன். இப்படி இந்த பர்டிகுலர் கார்பன்ல உங்களுக்கு OH குரூப் பாண்ட் ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகே, பாண்டிங் மேக் பண்ணிருக்குன்னா இப்போ இதுல ஒரு OH இருக்கு, இதுல ஒரு OH இருக்கு, அண்ட் இதுல ஒரு OH இருக்கு. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா இது பிரைமரி ஆல்கஹால், இது செகண்டரி ஆல்கஹால், இது டெர்ஷரி ஆல்கஹால். ஜஸ்ட் நான் வேலன்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணல. ஓகே, ஸோ இங்க CH2 வரும், இங்க CH வரும், தென் இந்த இடத்துல ஓகே இந்த கரெக்ட். சரியா? ஸோ ஒரு ஆல்கஹால் குரூப் ஒரு கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த கார்பன் எத்தனை அல்கைல் செயின் கூட இருக்குங்கிறத வச்சுதான் நம்ம பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அல்லைலிக் ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஒரு அல்கீனை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார்பன் இருக்கும்ல, அந்த கார்பன்ல OH சப்ஸ்டியூட் ஆயிருச்சுன்னா அதுக்கு பேரு அல்லைலிக் ஆல்கஹால். தென் பென்சைலிக் ஆல்கஹால் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. பென்சீன் ரிங்ல டைரக்டா ஒரு கார்பன் இருக்கும், அந்த கார்பன்ல OH. ஓகே, got it, CH2OH. ஸோ இந்த மாதிரி பென்சீன் ரிங், அதை டச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய CH2 குரூப் அண்ட் ஒரு OH குரூப். ஸோ இதை வந்து பென்சைலிக் ஆல்கஹால் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரியா? ஸோ திஸ் இஸ் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மோனோஹைட்ரிக். அடுத்து எடுக்கிறீங்க ஆல்கஹால் டைரக்ட்லி பாண்டட் டு sp2 கார்பன் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? வினைலிக் ஆல்கஹால். வினைலிக்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், அந்த டபுள் பாண்ட்ல டைரக்டா உங்களுக்கு ஒரு OH இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம வினைலிக் ஆல்கஹால் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ டைஹைட்ரிக் ஆல்கஹால்னா நான் சொன்னதான் மோர் தென் ஒன். ஓகே, ஸோ 2 ஆல்கஹால் குரூப் உங்களுக்கு இருக்கும். ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க இருக்கு ட்ரைஹைட்ரிக் ஆல்கஹால். நெக்ஸ்ட் ஃபீனால். ஓகே, ஃபீனால் எடுத்துட்டீங்கன்னா அரோமேட்டிக். ஓகே, அரோமேட்டிக் ரிங்ல உங்களுக்கு டைரக்டா ஒரு OH இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃபீனால். அதே இது மோனோஹைட்ரிக். ஸோ ஃபீனால்ங்கிறது ஒரு மோனோஹைட்ரிக், என்ன ஒரே ஒரு OH வந்து அரோமேட்டிக் ரிங்ல இருக்கும். இப்போ இதே மாதிரி இங்கேயும் டைஹைட்ரிக் இருக்கு. டைஹைட்ரிக்னா அரோமேட்டிக் ரிங், அந்த அரோமேட்டிக் ரிங்ல உங்களுக்கு 2 OH இருக்கும். தென் பாலிஹைட்ரிக்னா மோர் தென் 2 OH OH OH. ஸோ இது வந்து பாலிஹைட்ரிக்னு சொல்லலாம், இல்லைன்னா ட்ரைஹைட்ரிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணாலும் தப்பு கிடையாது. அடுத்தது சரி, குயிக்கா சொல்லிடலாம். IUPAC நாமென்கிளேச்சர் எடுக்கும்போது ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் OL அப்படின்னு முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே OL 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 OL. ஸோ அந்த மாதிரி OL அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன இருக்கு? சஃபிக்ஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் இப்போ மோர் தென் 1 ஆல்கஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்க, OH OH. ஸோ 2 OH இருக்கிறனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டை ஆல். 1,2 டை ஆல். அதே மாதிரி 3 OH இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரை ஆல் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்தது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் தி ஃபேமஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ இதோட காமன் நேம் ஆஸ் வெல் அஸ் IUPAC நேம் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபீனால், இதுக்கு பேர் கிரசால். அகைன் பேஸ்ட் ஆன் தி பொசிஷன் ஆஃப் மெத்தில் குரூப் எங்க இருக்கும்? ஆர்த்தோ கிரசால். ஆர்த்தோ பொசிஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கும்? மெத்தில் இருக்கும். தென் மெட்டா பொசிஷன்ல மெத்தில் இருந்துச்சுன்னா மெட்டா கிரசால் ஆர் 3 மெத்தில் ஃபீனால். தென் பேரா பொசிஷன் பேரா கிரசால். அகைன் இது எப்படி மென்ஷன் பண்ணலாம்? 4 மெத்தில் ஃபீனால். தென் another one, 2 OH இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கேட்டகால் ஆர் பென்சீன் 1,2 டயால். சேம் இதே நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரிசோர்சினால். தென் இது ஹைட்ராக்சி குயினோன் ஆர் குயினால் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்பவுண்ட் நம்ம மீன் பண்ணலாம். சரியா? நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆல்கஹாலை நீங்க அல்கீன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் பை யூசிங் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, இட்ஸ் மார்கோனிக் அடிஷன் பை யூசிங் அடிஷன் ரியாக்ஷன். அடுத்தது எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? ஆக்சிமெர்குரேஷன். இது எல்லாமே அல்கீன், இந்த ரெண்டுமே அல்கீன். அல்கீன்ல அடிஷன் டைல்யூட் H2SO4 போடும்போது என்ன ஆகும்? ஹைட்ரேஷன். ஓகே, அல்கீன்ல வந்து வாட்டர் வந்து ஆட் ஆகும். அடிஷன் ரியாக்ஷன். அப்படி அடிஷன் ஆகும்போது உங்களுக்கு ஆல்கஹால் இங்கே ஜெனரேட் ஆகும். Is that right? OH. ஓகே, ஸோ ஆல்கஹால். சரி, நெக்ஸ்ட் இப்போ ஆல்டிகேட் இருக்கு. ஆல்டிகேட்டை நீங்க ரெடியூஸ் பண்ணா உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். தென் ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் மெத்தட்லையும் உங்களால் ஆல்கஹால் குரூப்பை ஜென்ரேட் பண்ண முடியும். தென் கிரிக்னாட் ரியாக்ஷன். தென் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். ஸோ லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வச்சு நீங்க ரெடியூஸ் பண்ணா டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிட் ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். தென் நீங்க ஹைட்ரஜன், பெலேடியம் அண்ட் ஹைட்ரஜனை வச்சு நீங்க மெட்டல் பேஸ்ட் ஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். தென் ஆசிட் குளோரைடு ரிடக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ திஸ் ஆர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால். நெக்ஸ்ட் பாக்குறீங்க, ஜஸ்ட் இந்த அல்கீன்ல இருந்து நமக்கு எப்படி ஆல்கஹால் கிடைக்குது? தட் இஸ் கால்ட் ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரேஷன். கரெக்டா? ஹைட்ரேஷன், வாட்டர் நம்ம ஆட் பண்றோம்.
இதில் ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்னா உங்களுக்கு H+, இது வந்து என்ன மெக்கானிசம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். ஓகே, அடிஷன் ரியாக்ஷன். டபுள் பாண்ட் இருக்கு, அந்த டபுள் பாண்டு ஹைலி எலக்ட்ரான் ரிச். அல்கேன் சிஸ்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா எலக்ட்ரான் ரிச்சா இருக்கும். ஸோ இப்போ இந்த டபுள் பாண்ட்ல உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு H+ வருது, பிகாஸ் ஆசிட் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் தானே H+. இந்த H+ என்ன பண்ணும், டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தான் பக்கம் எடுக்கும். ஸோ எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பக்கம் கார்போகேட்டையான், இன்னொரு பக்கம் 3 ஹைட்ரஜன். ஓகே, அந்த ஹைட்ரஜன் ஜாயிண்ட் ஆகும், இன்னொரு பக்கம் கார்போகேட்டையான் போகுமா. நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸோ அந்த கார்போகேட்டையான் போற இடத்துல என்ன நடக்கும், கார்போகேட்டையான் தென் நியூக்ளியோஃபைல் OH-. இப்போ வாட்டர் என்ன இருக்கும், OH- இருக்கும்ல, அந்த OH- ஒரு நியூக்ளியோஃபைல். ஸோ இது போய் அப்ரோச் பண்ணும்போது C C H H H H H OH. ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். சரியா? இதே மாதிரி இதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஸோ இங்க மேல நடக்கக்கூடிய இந்த ஆசிட் கேட்டலைஸ்ட் ரியாக்ஷன் என்ன டைப்னு எடுத்துட்டீங்கன்னா மார்கோனிகோ அடிஷன். தட்ஸ் மார்கோனிகோ அடிஷன். அதே மாதிரி மார்கோனிகோ அடிஷன்னா இப்போ நீங்க அன்சிமெட்ரிக்கல் அல்கீன் எடுக்கிறீங்க. அன்சிமெட்ரிக்கல் அல்கீன்ல OH குரூப் எங்க இருக்கும்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் சைடுல OH குரூப் இருக்கும். அகைன் ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் எடுத்துட்டீங்கன்னா இது ஆன்டி மார்கோனிகோ அடிஷனை ஃபாலோ பண்ணக்கூடியது. ஸோ இங்க OH குரூப் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் சைடுல உங்களுக்கு OH இருக்கும். சரியா? அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபைனலா பெராக்சைடு போட்டு தான் என்ன பண்ணுவோம், கன்வெர்ட் பண்ணுவோம். திஸ் திங். நெக்ஸ்ட் கிரிக்னாட் ரியேஜென்ட் போட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். அதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க ஃபார்மால்டிகேட் நீங்க போடுறீங்க. ஃபார்மால்டிகேட் நீங்க போட்டு கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது பிரைமரி ஆல்கஹால். அகைன் நீங்க ஆல்டிகேட் போட்டிருக்கீங்க ஆர் ஹச் ஆல்டிகேட் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால். தென் கீட்டோன் போட்டிருக்கீங்க, கீட்டோன் போட்டு நீங்க கிரிக்னாட் ரியேஜென்ட் கூட போட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆல்கஹால் வந்து டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இதெல்லாமே சர்டன் பேசிக்ஸ். ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் இங்க இருக்கு. சரியா? நம்ம கொஞ்சம் குயிக்கா இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வி ஹேவ். சரி, நெக்ஸ்ட் ஃப்ரம் ரிடக்ஷன் ஆஃப் ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸ் என்ன பண்றோம், ஆல்டிகைட்னா பெலேடியம் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரஜனேஷன். ஓகே, ஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்கஹால் கிடைக்கும். சேம் வே சோடியம் போரோஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இட்ஸ் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, ஸோ இப்படி ரெடியூசிங் ஏஜென்ட்ஸை வச்சு நீங்க ஆல்டிகைட் அண்ட் கீட்டோன்ஸை ரெடியூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆல்கஹால் ரெஸ்பெக்டிவ் ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் த ரிடக்ஷன் ஆஃப் ஆசிட் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ். இப்போ ஆசிட் எடுத்துட்டீங்கன்னா ஆசிடை நீங்க டைரக்டா ஆல்கஹாலாக கன்வெர்ட் பண்றது ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். we have to use strong oxidizing agent. எக்ஸாம்பிள் பாருங்க, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட். அந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம், ஆல்கஹால் டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிடை டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம், ஆல்கஹாலா கன்வெர்ட் பண்ணலாம். இது ஒரு ப்ராசஸ். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் எடுத்துட்டீங்கன்னா ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா when compared to ஹைட்ரோ கார்பன் ரொம்ப அதிகமா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா ஆல்கஹாலால ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ண முடியும். Okay, so due to hydrogen bonding formation, alcohol has a greater boiling point. And இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்டிங்ல ரெண்டு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம படிப்போம். ஒன்னு என்னன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்னொன்னு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ there are some aromatic alcohol or phenol. Okay, orthonitrophenol and paranitrophenol. Orthonitrophenol then paranitrophenol. சரியா? ஆர்த்தோநைட்ரோஃபினால் அண்ட் பேராநைட்ரோஃபினால். இப்போ ஆர்த்தோநைட்ரோஃபினால் அப்படின்னு நீங்க எடுக்கும்போது என்ன வரும், உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இப்படி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரே மாலிகுலுக்குள்ள ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆனா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அட் த சேம் டைம் இப்போ இங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த OH பாண்ட் இருக்குல்ல, OH இன்னொரு ஃபீனால் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இங்க இந்த நைட்ரோ வந்து இன்னொரு காம்பவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும். இப்படி ஒரு மாலிகுல் அட்ஜஸ்டன்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மாலிகுல்ஸ் கூட ஹைட்ரஜன் பாண்டிங் மேக் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சரியா? காட் இட்? தென் சாலிபிலிட்டி. ஸோ இதில் பாயிலிங் பாயிண்ட் எடுக்கிறோம்.
அதர் தென் தட் பாய்லிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரும் molecular mass and inversely proportional to branch. So அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலோட பெஸ்ட் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியூமின் சிந்தசிஸ். கியூமின் அப்படிங்கிறது அது நம்ம மஞ்சள் பொடி இருக்குல்ல, மஞ்சள் பொடியில் இருக்கக்கூடியது எல்லாமே கியூமின் தான். ஸோ இந்த கியூமின் மஞ்சள் பொடி கிடையாது, ஜீரக பொடி. ஓகே, நம்ம வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜீரகம் இருக்குல்ல, ஸோ அந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கெமிக்கல் காம்பனன்ட் தான் கியூமின். ஸோ இந்த கியூமின் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. திஸ் இஸ் தட் கியூமின். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆக்சிடைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆசிட் ஹைட்ரோலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீனாலாக கன்வெர்ட் ஆகும். எப்படி இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் அப்படியே உடஞ்சி இங்கே போகும், தென் இது இந்த பாண்டாக மாறும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எப்படி, CH3 CH டபுள் பாண்ட் O, இந்த மாதிரி இந்த காம்பவுண்டும் தென் ஃபீனாலும் கிடைக்கும். ஓகே, got it. Next, from halo arraign. ஓகே, ஹாலோ அரைன் எடுக்கிறேன். அரைன் எடுத்தா என்ன வரும், ஸோ இப்போ என்ன இருக்கு, இங்கே இருக்கு ஹாலோ அல்கேன் இருக்கு, ஹாலோ அரைல் குரூப். எஸ், அரோமேட்டிக் ஹாலைட். அரோமேட்டிக் ஹாலைடை எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் போடும்போது உங்களுக்கு அது சோடியம் ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் ஆகும். தென் ஃபாலோட் பை நீங்கள் அதை அசிடிக் மீடியத்தில் போடும்போது என்ன ஆகும், ஃபீனாலாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இது இருக்குல்ல, சோடியம் அல்கைல் ஹாலைட், அரோமேட்டிக் அரைல் ஹாலைட். ஓகே, அரைல் ஹாலைட் இருக்குல்ல, இந்த அரைல் ஹாலைடை இப்படி ஃபீனாலாக மாற்றக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் என்னன்னா டவுஸ் ப்ராசஸ். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன். சரியா, ஜஸ்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படாது, சிம்பிளாக ப்ராடக்ட் என்னங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இப்போ அனிலின் இருக்கு. அனிலினை நீங்கள் டயசோசேஷன் பண்ணுறீங்க. ஓகே, டயசோனியம் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வார்ம் வாட்டரில் போடும்போது அது ஃபர்தராக ஃபீனாலாக கன்வெர்ட் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ். ஓகே, ஸோ தென் பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். ஸோ இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிடை நீங்கள் பேஸில் போடும்போது ஒன்ஸ் அகெயின் உங்களுக்கு ஃபீனால் தான் கிடைக்கும். தென் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்ன வரும், ஃபர்ஸ்ட் ஆல்கஹால் சோடியம் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், சோடியம் அல்காக்சைடு. ஓகே, சோடியம் அல்காக்சைடு. ஸோ இது ரியாக்டிவிட்டி வித் மெட்டல். தென் எஸ்ட்ரிஃபிகேஷன் எடுத்தீங்கன்னா ஃபீனால் அண்ட் ஆல்கஹால், இந்த ரெண்டுமே ஆல்கஹாலும் ஆசிடும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஃபீனால் இங்கே ஆல்கஹால் அண்ட் ஆசிட் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும், எஸ்டரா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அசிடிக் நேச்சர் ஆஃப் ஆல்கஹால் எப்படி வரும், டியூ டு போலார் நேச்சர் ஆஃப் OH பாண்ட் ஆல்கஹால் ஆர் வீக்கர் ஆசிட் இன் வாட்டர். ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, என்னன்னா அசிடிட்டி எடுக்கிறீங்க. அசிடிட்டி எடுத்துட்டீங்கன்னா இப்போ மெத்தனால் இருக்குல்ல, CH3OH, இதோட அசிடிட்டி அதிகம். அகெயின் வாட்டர். ஓகே, ஸோ வாட்டரை விட CH3OH அசிடிட்டி அதிகம். தென் வாட்டரை விட மற்ற எல்லா ஆல்கஹாலும் ரிமைனிங் ஆல் ஆல்கஹால் வாட்டரை விட கம்மி. ஓகே, ரிமைனிங் என்ன வரும், ஆல்கஹால் ரிமைனிங் ஆல் அலிஃபேட்டிக் ஆல்கஹால். ஸோ திஸ் இஸ் த ஆர்டர். ஸோ இதுக்கான காரணம், ஏன் சார் மெத்தனால் மட்டும் முன்னாடி போச்சு, அதுக்கான காரணம் என்னன்னா டியூ டு போலரைசபிலிட்டி. ஓகே, ஸோ டியூ டு போலரைசேஷனால அது ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சரியா, தட்ஸ் அ ஃபேர் பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா இப்போ அசிடிட்டி எடுக்கும்போது என்ன ஆகும், அசிடிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்ன வரும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே, ஸோ ஆல்கஹாலில் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்துச்சுன்னா அசிடிட்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அசிடிட்டி கம்மியாகும். தட்ஸ் த ரீசன் உங்களுக்கு பிரைமரி செகண்டரி டெர்ஷரின்னு பார்க்கும்போது பிரைமரி ஆல்கஹாலுக்கு அசிடிட்டி அதிகமாக இருக்கு, டெர்ஷரி ஆல்கஹாலுக்கு அசிடிட்டி கம்மியாக இருக்கு. பிகாஸ் அல்கைல் செயின் என்ன பண்ணும், எலக்ட்ரான் ரிலீசிங் இன் நேச்சர். ஸோ அது அவ்வளோ சீக்கிரமாக H+ கொடுக்க விடாது. சரியா, தட்ஸ் அ பாயிண்ட். நெக்ஸ்ட் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் எடுத்துட்டீங்கன்னா இது டோட்டலி டிஃப்ரெண்ட் கேஸ். மற்ற எல்லா ஆல்கஹால்ஸை கம்பேர் பண்ணும்போது வாட்டரை விட ஃபீனாலோட அசிடிட்டி ரொம்ப அதிகம். அதுக்கான காரணம் என்னன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபீனாக்சைடு அயான் டியூ டு ரெசனன்ஸ். ஓகே, ஃபீனாக்சைடு அயான்ல ரெசனன்ஸ் இருக்கிறனால அது என்ன ஆகும், ரொம்பவுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஃபீனால் என்ன பண்ணும், H+ கொடுத்து ஃபீனாக்சைடாக கன்வெர்ட் ஆகும். சரியா, ஸோ தட்ஸ் அ ரீசன்.
நெக்ஸ்ட் இங்க பாக்குறீங்க அசிடிட்டின்னு எடுக்கும்போது சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப் அசிடிட்டி இங்கே அதே தான். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன வரும் எலக்ட்ரான் withdrawing group and inversely proportional to electron releasing group. எக்ஸாம்பிள் பாருங்க phenol இருக்கு, then nitro group இருக்கு, then again ஒரு phenol இருக்கு, then next மூணாவது ஒன்று OH, then கீழே என்ன போடுறேன் CH3 போடுறேன். இந்த மூணுல நைட்ரோ குரூப் இருக்கக்கூடிய நைட்ரோ சப்ஸ்டிடியூட்டட் phenol தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மோர் அசிடிக்கா இருக்கும் டியூ டு எலக்ட்ரான் withdrawing nature of nitro group. தென் மெத்தில் சப்ஸ்டிடியூட்டட் வந்து லீஸ்ட் அசிடிக்கா இருக்கும். காரணம் என்னன்னா அது எலக்ட்ரான் ரிலீசிங் நேச்சர். ஸோ இதுக்கான இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப்ஸ் அண்ட் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வித் அசிடிட்டி. சரியா? நெக்ஸ்ட் ஸோ நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய ஒரு டேப்லெட் காலம் இதில் எல்லா சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால்ஸோட பிகே வேல்யூஸும் இருக்கும். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் நல்லா பாருங்க. பிகேஏ வேல்யூஸ், பிகேஏ வேல்யூ இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அசிடிட்டி. சரி, இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ பிகே வேல்யூ யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்களுக்கு அசிடிட்டி அதிகம். இங்க இருக்கிறது ஆர்த்தோ நைட்ரோஃபினாலுக்கு தான் ரொம்ப கம்மி. ஐ மீன் பேரா நைட்ரோஃபினால். ஓகே, இங்க இருக்கு பேரா நைட்ரோஃபினாலுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கு. தட் மீன்ஸ் அதுக்கு தான் அசிடிட்டி அதிகம். அப்போ அதே மாதிரி கேஏன்னு எடுத்தீங்கன்னா அசிடிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கேஏ வரும். சரியா? ரியாக்ஷன் வித் ஹைட்ரஜன் ஹேலைட் எடுத்தா என்ன வரும்? ஆல்கஹாலை ஹைட்ரஜன் ஹேலைட் கூட போடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஆல்கைல் ஹேலைட் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எஸ்என் ரியாக்ஷன். அடுத்தது ஆல்கஹாலை PX3 கூட போட்டாலும் உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஹைட்ராக்சில் குரூப் லீவ் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு ஹேலஜன் சப்ஸ்டியூட் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சப்ஸ்டியூஷன். ஓகே, சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்குறோம் ஆக்சிடேஷன். இப்போ ஆல்கஹாலை நீங்க ஆக்சிடேஷன் பண்றீங்க பை யூசிங் காப்பர். ஸோ இப்போ பிரைமரி ஆல்கஹால் நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டிகேட் கிடைக்கும். அதே இது செகண்டரி ஆல்கஹாலை நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது கீட்டோன். பட் டெர்ஷரி ஆல்கஹாலை நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அல்கீன் கிடைக்கும். ஓகே, யூ வில் கெட் அன் அல்கீன். சரியா? யூ வில் கெட் அன் அல்கீன். ஒரு எலிமினேஷன் ப்ராடக்ட், ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் இல்லாமல் உங்களுக்கு எலிமினேஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். சரி, அடுத்து ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு ரியேஜென்ட் என்னன்னா பிசிசி, பிரிடினியம் குளோரோக்ரோமேட். ஸோ இது என்ன பண்ணணும்? ஆல்கஹாலை அப்படியே கார்பனைல கன்வெர்ட் பண்ணும். இப்போ பிரைமரி ஆல்கஹால்னா ஆல்டிகேட், செகண்டரி ஆல்கஹால்னா கீட்டோனா கன்வெர்ட் பண்ணும். பட் கீப் இன் மைண்ட், பிசிசி எப்பவுமே டபுள் பாண்டை டு நாட் அஃபெக்ட். ஓகே, தட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, தென் ஜான்ஸ் ரியேஜென்ட்டும் எப்படி பிசிசி என்ன ஒர்க் பண்ணுமோ அதே தான் ஜான்ஸ் ரியேஜென்ட்டும் பண்ணும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய ரியேஜென்ட் வேற, ஜான்ஸ் ரியேஜென்ட்ல இருக்கக்கூடிய என்ன? குரோமியம் ட்ரைஆக்சைடு, தென் H2SO4. ஸோ இது ஜான்ஸ் ரியேஜென்ட். ஓகே, தென் இன்னும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா பிரைமரி ஆல்கஹால் இருக்குல்ல, பிரைமரி ஆல்கஹாலை அது கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். டைரக்டா கார்பாக்சிலிக் ஆசிடா கொண்டு போய் விட்டுரும். பட் பிசிசி உங்களுக்கு ஆல்டிகேட்டோட ஸ்டாப் பண்ணிடும். சரி, அடுத்து இந்த மாதிரி கீட்டோன் இருக்கு. கீட்டோனை நீங்க ஆக்சிடேஷன் பண்றீங்க. பட் இது வந்து உங்களுக்கு யூஸ்வலா ஆல்டிகேட் கீட்டோன்ஸ் சாப்டர்லாம் வரும். இதுக்கு பின்னாடி ஒரு ரூல் இருக்கு. அது என்னன்னா பர்ப் ரூல். ஓகே, ஸோ இந்த ரூல் பேஸ் பண்ணி என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து உடையும். சரியா? ஸோ இந்த கார்பனில் எந்த பக்கம் லீஸ்ட் கார்பன் சைடில் போய் ஜாயின் பண்ணும். ஸோ ஜாயின் பண்ணி இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் இது ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். சரி, இந்த ரூலுக்கு பேர் வந்து பர்ப் ரூல். பட் இது நம்ம ஆல்டிஹைட் சாப்டர் தான் வரும். அடுத்து ஃபீனால் இருக்கு. ஃபீனால்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் என்னென்ன வரும்? ஃப்ரெட்கிராஃப் அல்கைலேஷன் பண்ணீங்கன்னா என்ன? ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன். ஸோ ஃபீனாலை பொறுத்த அளவுக்கு இங்கே ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஃபீனால் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி பேரா பொசிஷன்ல தான் எலக்ட்ரான் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரியா? இட்ஸ் அ பாயிண்ட். ஓகே, அதனால உங்களுக்கு பேரா பொசிஷன்ல உங்களுக்கு மேஜர் ப்ராடக்ட் கிடைக்கும்.
தென் ஃபாலோட் பை என்ன இருக்கு SO3 H2SO4. ஸோ சல்ஃபர் ட்ரைஆக்சைடு போட்டு நம்ம என்ன பண்றோம், இது வந்து ஒலியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, ஒலியம். ஸோ ஒலியம் எடுத்துட்டீங்கன்னா ஒலியம் உங்களுக்கு பென்சின் ரிங் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் சல்ஃபோனேஷன் நடக்கும். ஸோ பேரா மேஜர், ஆர்த்தோ மைனர். தென் ப்ரோமினேஷன் பண்றீங்க. ப்ரோமினேஷன் பண்ணும்போது கீப் இன் யுவர் மைண்ட், இந்த மாதிரி போலார் சால்வெண்ட்ஸ்ல நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ட்ரைப்ரோமோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் நீங்க என்ன பண்றீங்க, ப்ரோமினேஷன், ஓகே, ப்ரோமினேஷன் வித் CS2 நான் போலார் சால்வெண்ட்ல பண்ணும்போது வெறும் உங்களுக்கு ஆர்த்தோ பேரா சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் மட்டும்தான் கிடைக்கும், மோனோ சப்ஸ்டியூட்டட். ஓகே, மோனோ சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, நான் போலார் சால்வெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும், இங்க இருக்கக்கூடிய ஃபீனால போலரைஸ் பண்ண விடாது. ஓகே, போலரைஸ் மீன்ஸ் இங்க கீழே இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் இருக்குல்ல, இந்த பிளேசஸ்ல எலக்ட்ரான் டென்சிட்டியை அதிகப்படுத்த விடாது. நெக்ஸ்ட், தட்ஸ் இட், ராய்மர்-டைமர் ரியாக்ஷன். ஸோ ராய்மர்-டைமர் ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஃபீனால் இருக்கு, ஸோ குளோரோஃபார்ம் நீங்க போட்டிருக்கீங்க, போடும்போது என்ன ஆகும், இங்க உங்களுக்கு கார்பீன் அப்படிங்கிற ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும், டைக்ளோரோ கார்பீன். ஓகே, டைக்ளோரோ கார்பீன். சரியா, இந்த கார்பீன் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும், ஆர்த்தோ பொசிஷன்ல இன்செக்ட் ஆகி அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்டிஹைடா கன்வெர்ட் ஆகும். தட்ஸ் இட், உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சாலிசில் ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். தென் இங்க அடுத்த ரியாக்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஃபீனால் இருக்கு. ஃபீனால கார்பன் டை ஆக்சைடு நீங்க ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன ஆகும், இங்கேயும் உங்களுக்கு என்னதான் ஃபார்ம் ஆகும், அப்படியே உங்களுக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து சப்ஸ்டியூட் ஆகும், இங்க சாலிசிலிக் ஆசிட் ஃபார்மேஷன். சரி, ஆக்சிடேஷன். இப்போ ஃபீனால நீங்க ஆக்சிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் கெட் குயினோன் கிடைக்கும். ஓகே, குயினோன் கிடைக்கும். தென் இங்கே ஃபீனால் இருக்கு, இதை நீங்க ஜிங்க் டஸ்ட் வச்சு ரெடியூஸ் பண்ணீங்கன்னா பென்சீனா கன்வெர்ட் ஆகும். சரி, அடுத்து கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ ஆல்கஹால் நம்ம எப்படியெல்லாம் சிந்தசைஸ் பண்றோம், ஒன்று என்ன, மெத்தனால உட் ஸ்பிரிட்ல இருந்து சிந்தசைஸ் பண்றோம், அதுக்கான ப்ரொசீஜர் இங்க இருக்கு. தென் எத்தனால் நம்ம எப்படி சிந்தசைஸ் பண்றோம், ப்ரிப்பேர்ட் பை ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர். சரியா, சுகரை நம்ம ஃபெர்மெண்டேஷன் பண்ணும்போது தான் என்ன பண்றோம், இன்வெர்டேஸ் அண்ட் ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ராசஸுக்கு கொண்டு போய் என்ன பண்றோம், ஃபைனலாக நம்ம ஆல்கஹாலை சிந்தசைஸ் பண்றோம். ஆல்கஹாலோட பாயிலிங் பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா 351 அண்ட் மெத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 337. சரியா, பிகாஸ் பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாலிகுலர் மாஸ். மாலிகுலர் மாஸ் இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அதிகம், எத்தனாலுக்கு அதிகம், அதனால அதுக்கு பாயிலிங் பாயிண்ட்டும் அதிகமா இருக்கு. சரி, அடுத்தது இப்போ ஆல்கஹால் இருக்கு. ஓகே, ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம், ஒரு 413 கெல்வினுக்கு ஹீட் பண்றீங்க. சரியா, 413 கெல்வினுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டெம்பரேச்சர் நம்ம என்ன பண்றோம், ஹீட் பண்றோம். இப்படி நீங்க ஹீட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும், ரெண்டு ஆல்கஹால் ஒன்னோட ஒன்று சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு சப்ஸ்டியூட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். யூ வில் கெட் ஈத்தர் ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா, இதுதான் இங்க விஷயம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர் எடுக்கும்போது பை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். ஆல்கஹாலை நம்ம என்ன பண்றோம், 413 கெல்வின்ல நீங்க ஹீட் பண்ணும்போது அது ஈத்தரா கன்வெர்ட் ஆகும். இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன், எஸ்பெஷலி SN2 மெக்கானிசத்துல இது நடக்கும். சேம் வே இப்போ அடுத்து நீங்க பாக்குறீங்க என்ன, வில்லியம்சன் சிந்தசிஸ். ஓகே, வில்லியம்சன் சிந்தசிஸ் எடுத்தீங்கன்னா என்ன வரும், ஹாலோ அல்கேன்ஸ் உங்களுக்கு சோடியம் ஆல்காக்சைடு கூட சேரும்போது உங்களுக்கு அது ஈத்தரா கன்வெர்ட் ஆகும். கரெக்ட், ஈத்தரா கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுவும் நமக்கு ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். அடுத்த ப்ரிப்பரேஷன் பார்க்குறீங்க என்ன வரும், சோடியம் ஃபீனாக்சைடு எடுத்து அதில் குளோரோஃபார்ம் நீங்க போடும்போது என்ன ஆகும், அது உங்களுக்கு அனிசோலா கன்வெர்ட் ஆகும். சரியா, ஸோ தீஸ் ஆர் த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் ஈத்தர். நெக்ஸ்ட் பார்க்குறீங்க இப்போ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் இருக்குல்ல, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் அல்கைல் ஹாலைடு வந்து குட் ஈல்ட் கொடுக்கும், அண்ட் செகண்டரி உங்களுக்கு ஈத்தரும் கொடுக்கும், அல்கீனும் எலிமினேஷன் ப்ராடக்ட்டும் கொடுக்கும். டெர்ஷரி வந்து உங்களுக்கு கன்ஃபார்மா அல்கீன் மட்டும் தான் கொடுக்கும். இதுக்கான காரணம் என்ன, வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து உங்களுக்கு SN2 பாத்வேல நடக்கக்கூடியது. ஸோ SN2 பாத்வேங்கிறனால பல்கினஸ், ஓகே, சப்ஸ்டியூஷன் பெருசாக உங்களுக்கு ஈல்டும் கம்மியாகிட்டு இருக்கும்.
தென் இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஆல்கஹால் மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. தென் பாண்ட் அவ்வளோ கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் போலார் தான், பட் ஹைட்ரஜன் பாண்ட் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இல்லாதனால இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸுக்கு ஆல்கஹால்ஸை விட உங்களுக்கு என்ன ஆகும், பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். சரியா? பட் தே ஹேவ் அ நெட் டைபோல் மோட் எக்ஸிஸ்ட் ஆகும். சரியா? லோவர் கம்பேர்ட் டு ஆல்கஹால் டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்டிங். ஆல்கஹாலுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் மேக்ஸிமம்ல இருக்கும். சரிப்பா, இனி என்ன பண்றோம், இந்த ரிலவெண்டா இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஹீட்டிங் ஆஃப் phenyl methyl ether with HI produces, okay, HI. so phenyl methyl ether நம்ம என்ன பண்றோம், ஹைட்ரோயோடிக் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும், ஹீட்டிங் ஆஃப் phenyl methyl ether, phenyl methyl ether அது கூட ஹைட்ரோயோடிக் ஆசிட் கூட நீங்க ரியாக்ட் பண்ண வச்சீங்கன்னா, இது நல்லா பாருங்க, இது ஒரு ஆசிட், இது என்ன பண்ணும், H+ டொனேட் பண்ணும். அப்போ இங்க என்ன ஆகும், இங்க H+ OHல வந்து ஜாயிண்ட் ஆக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன இருக்கணும், ஃபீனால் கிடைக்கும். சரி, இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாருங்க. ஆக்சிஜனோட லோன் பேர் இருக்குல்ல, ஆக்சிஜனோட லோன் பேர் இந்த H+ எடுத்து I- வெளியில விட்டோம். தென் அடுத்த ஸ்டெப்ல OH, இங்க CH3, ஆக்சிஜன்ல பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அடுத்து என்ன ஆகும், இங்க வெளியில போன I- இருக்குல்ல, அந்த I- அப்படியே போய் இதுல அப்ரோச் பண்ணி இந்த 2 எலக்ட்ரானை ஆக்சிஜன் கிட்ட தள்ளி விட்டுரும். உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்கும்னா, 1 ஃபீனால் பிளஸ் மெத்தில் அயோடைட், இவ்வளவுதான் ஃபைனல் ப்ராடக்ட். சரியா? ஸோ ஃபீனால் இஸ் ரைட் ஆன்சர். அடுத்த ரியாக்ஷன் பார்க்கலாம். ரியாக்ஷன் ஆஃப் ஃபீனால் வித் chloroform in presence of dilute sodium hydroxide finally introduces which one of the following functional group. சரி, ஃபீனால நான் என்ன பண்றேன், குளோரோஃபார்ம் கூட போடுறேன். ஓகே, குளோரோஃபார்ம் இது என்ன ரியாக்ஷன், ஃபீனால் அண்ட் குளோரோஃபார்ம், திஸ் இஸ் a Reimer-Teimer ரியாக்ஷன். ஸோ இதுல உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபைனலா கிடைக்கும், சாலிசில் ஆல்டிஹைட். கரெக்டா? ஸோ சாலிசில் ஆல்டிஹைட்னா உங்களுக்கு ஃபைனலா ஆல்டிஹைட் ஒன் ஆஃப் த ப்ராடக்டா ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனல் குரூப்பா உங்களுக்கு ஃபீனால இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அடுத்தது, which of the following will not be soluble in sodium hydrogen carbonate? Okay, sodium bicarbonate. சரி பார்க்கலாமா, sodium bicarbonate இப்போ 2,4,3 trinitrophenol, then benzoic acid, then இது வந்து என்ன, சோடியம் பைகார்பனேட்ங்கிறது ஒரு வீக் பேஸ். சரி, தென் இங்க இருக்கிறதுல என்ன இருக்கு, ஃபீனால் ஒரு ஆசிட், பென்சோயிக் ஆசிட், ஆர்த்தோநைட்ரோஃபீனால் ஒரு ஆசிட். பட் ஆர்த்தோநைட்ரோஃபீனால் உங்களுக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், உங்களுக்கு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஆல்ரெடி இந்த மாலிகுல் இட் செல்ஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனாலே இது என்ன ஆகாது, அவ்வளோ சீக்கிரமா சோடியம் பைகார்பனேட் இந்த வீக் பேஸ் கூட ரியாக்ஷனுக்கு போகாது. இந்த ரீசன் இஸ் சிம்பிள், இதோட இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். தட்ஸ் a reason. சரியா? இதான் பதில். ஓகே, அடுத்த கேள்வி. which of the following compounds can be used as antifreeze in automobile? so ஆல்கஹால்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், சில ஆன்டிஃப்ரீஸ் ஏஜென்ட்டா நம்ம ஆட்டோமொபைல்ஸ்ல ஆன்டிஃப்ரீஸ் ஏஜென்ட்டா நம்ம யூஸ் பண்றது என்னவா இருக்கும், என்ன ஆல்கஹால் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம கிளைகால் அப்படிங்கிற காம்போனண்ட்டை யூஸ் பண்ணுவோம். சரியா? கிளைகால் அப்படிங்கிறது CH2OH. சரியா? CH2 சரி, இதுதான் கிளைகால். இதுக்கு அடுத்து இன்னொரு வெர்ஷன் இருக்கு, அது கிளிசரால். அதுல 3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். ஒரு ப்ரோப்பைன்ல 3 ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சு, அதுக்கு கிளிசரால்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கிளைகால் தான் ஆன்டிஃப்ரீஸ் ஏஜென்ட்டா ஆட்டோமொபைல்ஸ்ல யூஸ் ஆகும். among the following sets of reactants which one produce anisole? இங்க இருக்கிறது எது anisole ப்ரொடியூஸ் பண்ணும்? அனிசோல்ங்கிறது என்ன, அரோமேட்டிக் ஈத்தர், OCH3. ஸோ இதுதான் அனிசோல். இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அஃப்கோர்ஸ் இதுல ப்ரொடியூஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை, ஏன்னா அரோமேட்டிக் ரிங்கே இல்லை. ஸோ ஃபீனால் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு, மெத்தில் அயோடைட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க என்ன நியூட்ரல், இங்க என்னது ஃபீனாலையும்
FeCl3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும், கலர்டு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே உங்களுக்கு அனிசோல் ஃபார்ம் ஆகாது. தென் இது ப்ராடக்ட் ஆஃப் அசைலேஷன். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபார்மேஷன் வராது. சரி, ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இங்கே தான் கரெக்ட். எஸ், ஆப்ஷன் 2 தட்ஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்குறீங்க ஜெனரல் மாலிகுலர் ஃபார்முலா விச் ரீப்ரசன்ட் தி ஹோமோலாகஸ் சீரிஸ் ஆஃப் அல்கனால். ஓகே, அல்கனால் நல்லா பாருங்க. அல்கேன் இருக்கு, அல்கேன் ஓடது CnH2n+2. இதுல நான் என்ன பண்றேன், ஒரு ஆக்சிஜனை சேர்த்தாலே போதும், அது அல்கனால்ஸா கன்வெர்ட் ஆகும். அல்கனால்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா CnH2n+2 பிளஸ் ஒரு O. தட்ஸ் இட். ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். சரியா? இந்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா எத்திலீன் ஆக்சைடு when treated with Grignard reagent yield என்ன வரும் உங்களுக்கு? எத்திலீன் ஆக்சைடு அப்படிங்கிறது என்ன? COO. ஓகே, இதுதான் எத்திலீன் ஆக்சைடு. இதை நான் டீட்டெயிலாக வரைகிறேன். CH2 bond CH2, இங்கே O, இங்கே O. ஸோ திஸ் இஸ் எத்திலீன் ஆக்சைடு. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ட்ரீட்டட் வித் Grignard reagent. ஸோ Grignard reagent கூட இதை நீங்கள் போடும்போது என்ன ஆகும் உங்களுக்கு? MgX. ஸோ MgX அல்கைல் குரூப் ஒரு பக்கமாக உட்காரும். ஸோ இது வெளியே இந்த பக்கம் போகும். சரி, யூ வில் கெட் CH2 CH2. உங்களுக்கு R குரூப் இங்கே இருக்கும், ஆல்கஹால் குரூப் இங்கே இருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்னவா இருக்கும்? OH இந்த இடத்துல வந்து உட்காரும். ஸோ யூ வில் கெட் பிரைமரி ஆல்கஹால். சரியா? பிரைமரி ஆல்கஹால் யூ வில் கெட். ஸோ எத்திலீன் ஆக்சைடை நீங்கள் Grignard reagent கூட போடும்போது உங்களுக்கு பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து இந்த கேள்வி எடுத்துட்டீங்கன்னா when glycerol is treated with excess of HI it produces. இங்கே ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். என்னன்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கிளிசரால்ங்கிறது இதுதான். 3 ஆல்கஹால் குரூப் ஒரு ப்ரொப்பேன்ல சப்ஸ்டியூட் ஆயிருக்கும். நீ HI கூட ரியாக்ட் பண்ண வைக்கும்போது என்ன ஆகும்? ஆல்கஹால், ஓகே, ஆல்கஹால் இருக்கிற இடத்துல எல்லாமே அயோடின் போய் சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ ட்ரை அயோடின் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ இந்த ட்ரை அயோடின் காம்பவுண்ட் என்ன ஆகும்னா இட்ஸ் அன்ஸ்டேபிள் ஒன். ஓகே, அன்ஸ்டேபிள். ஸோ அன்ஸ்டேபிள்ங்கிறனால இது பிரேக் ஆகும். சரியா? இந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி யூ வில் கெட் அல்லைல் அயோடின். ஓகே, அல்லைலிக் அயோடின். இந்த 2 அயோடினும் லீவ் ஆகும். லீவ் ஆகி உங்களுக்கு CH2 CH இங்கே டபுள் பாண்ட் அண்ட் இங்கே CH2 I கூட இந்த I2 வந்து லீவ் ஆயிருக்கும். சரி, இதோட முடிஞ்சான்னு கேட்டிங்களா? இல்லை, நமக்கு எக்ஸஸ் போட்டிருக்கோம். கரெக்டா? எக்ஸஸ் போட்டிருக்கனால ஒன்ஸ் அகெயின் நீங்கள் HI கூட ரியாக்ட் பண்ண வைக்கிறீங்க. HI கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்கே டபுள் பாண்டில் உங்களுக்கு HI போய் ஆட் ஆகும். இந்த டபுள் பாண்டில் HI போய் ஆட் ஆகும். ஆட் ஆகி CH3 CH இங்கே ஒரு அயோடின் தென் CH2 I. ஸோ இதுவுமே உங்களுக்கு என்ன? இந்த காம்பவுண்டுமே உங்களுக்கு அன்ஸ்டேபிள் தான். அன்ஸ்டேபிள். ஸோ இது உங்களுக்கு என்ன? இந்த I2 அப்படியே லீவ் ஆகும். மைனஸ் I2 லீவ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. சரி சார், இதோட முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா இதுவும் முடியலை. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு HI ஆட் ஆகும். 3 தடவை இந்த இடத்துல HI ஆட் ஆகி உங்களுக்கு CH3 CHI தென் CH3ங்கிற மாதிரி திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ப்ராடக்டாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-iodopropane இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? 2-iodopropane. இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஃபீனால் ஜிங்க் டெஸ்ட். ஃபீனால ஜிங்க் டெஸ்ட் போட்டால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? பென்சீன் ஃபார்ம் ஆகும். சரி, ஃபர்ஸ்ட் அப்போ எக்ஸுங்கிறது பென்சீன். நெக்ஸ்ட் அதில் என்ன பண்ணுறோம்? நம்ம மெத்தில் குளோரைட் அண்ட் அன்ஹைட்ரேட் AlCl3 போடுறோம். தட் இஸ் நத்திங் பட் Friedel-Crafts அல்கைலேஷன். அப்போ பென்சீன்ல என்ன ஆகுது? ஒரு மெத்தில் குரூப் சப்ஸ்டியூட் ஆகுது CH3. அடுத்து அல்கலைன் KMnO4. இந்த மாதிரி பென்சைலிக் பொசிஷன்ல, ஓகே, பென்சைலிக் பொசிஷன்ல உங்களுக்கு அல்கலைன் KMnO4 போட்டால் என்ன ஆகும்னா இது அப்படியே உங்களுக்கு பென்சோயிக் ஆசிடா கன்வெர்ட் ஆயிடும். COOH. இப்போ Z அப்படிங்கிறது இட்ஸ் பென்சோயிக் ஆசிட். ஆப்ஷன் 2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். Given cyclohexanol, acetic acid, 2,4,6 trinitrophenol and phenol. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அசிடிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, எப்பவுமே ஆசிடுக்கு அதிகமாக இருக்கும்.
ஆசிட் தென் ஃபீனால் தென் என்ன வரும் ஆல்கஹால். சரியா, ஆசிட் ஃபீனால் அண்ட் ஆல்கஹால். சரி, அப்படி எடுக்கும்போது என்ன வரும் ஆர்டர் பாருங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஆசிட் இருக்கு, பட் ஆசிடை விட இங்க 3 நைட்ரோ குரூப், 3 நைட்ரோ குரூப்னா 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா, 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் நான் போட்டிருக்கேன். ஸோ 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறனால இது என்ன ஆகும் உங்களுக்கு ட்ரை நைட்ரோ. ஸோ இது ஆல் ஆசிடை விட, எஸ்பெஷலி அசிட்டிக் ஆசிடை விட கொஞ்சம் அதிகம். ஓகே, அசிடிட்டி அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 வரும், தென் ஆசிட், தென் ஃபீனால். ஓகே, ஃபீனால் 4. அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு என்ன வரும் சைக்ளோ ஹெக்ஸனால் வரும். சரியா, ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேங்க, 3 எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறனாலேயே இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இங்க வரும். சரி, இப்போ அடுத்தது மெத்தில் புரோமைடு. ஓகே, மெத்தில் புரோமைடு கேசியன் கூட ரியாக்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஏ கிடைக்குது. என்ன நடக்கும் இங்க சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சப்ஸ்டிடியூஷனா இந்த புரோமின் இருக்க இடத்துல நீங்க சயனைட் போடுவீங்க, CH3CN. சரி, அடுத்து என்ன பண்றோம் ஹைட்ரோலைசிஸ். ஓகே ஓகே, ஸோ ஹைட்ரோலைசிஸ் பண்றீங்க. சயனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு சயனைடை ஹைட்ரோலைசிஸ் பண்ணா உங்களுக்கு CH3COOH. சயனைடை நீங்க ஹைட்ரோலைசிஸ் பண்ணா உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். சரி, அப்போ பிங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். அதை நான் என்ன பண்றேன் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு ரெடியூஸ் பண்றேன். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் வச்சு நான் ஆல்கஹாலை ரெடியூஸ் பண்ணா எனக்கு அது டைரக்டா எங்க போய் உட்காரும், இட் வில் பிகம் அண்ட் ஆல்கஹால். சரி, அப்போ அப்படியே இந்த இடத்துல ஆல்கஹால் போட்டுருங்க, CH3CH2OH. So this is your final answer. இது என்னது, இது நம்மளுடைய எத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி, அடுத்தது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன நான் ரீட் பண்றேன். Acidic strength of monosubstituted nitrophenol is higher than phenol because, okay, phenol விட nitrophenol வந்து acidity அதிகம். அதுக்கான ரீசன் because electron withdrawing nitro group. Correct. Statement 2, orthonitrophenol, metanitrophenol and paranitrophenol will have same acidic strength as they have one nitro group attached to the phenolic group. இது கரெக்டா? இப்போ என்னன்னா ஆர்த்தோக்கும் பேரோக்கும் மெட்டாக்கும் 3க்குமே சேம் அசிடிக் ஸ்ட்ரென்த் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், நைட்ரோ குரூப்ங்கிறது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், தேர்ஃபோர் அசிடிட்டி அதிகமா இருக்கு ஃபீனாலை விட. தட்ஸ் பெர்ஃபெக்ட். பட் இப்போ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 2 சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ஆர்த்தோ பேரா அண்ட் மெட்டா, ஸோ இந்த 3க்குமே அசிடிட்டி எப்படி இருக்குமா சேமா ஐடென்டிக்கலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தப்பு. இதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ ஆர்த்தோ சப்ஸ்டியூட்டட், ஓகே, ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் எடுத்துட்டீங்கன்னா இதோட அசிடிட்டி கம்மி. இதுக்கான காரணம் டியூ டு இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். சரியா, இந்த இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இங்க காரணம். இந்த இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இது அவ்வளவு சீக்கிரம் H+ கொடுக்காது, இதோட அசிடிட்டி கம்மியா இருக்கும். ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்தது a compound A on treatment with sodium give B. சரி, and with PCl3 give C. ஓகே, எங்க ஒரு காம்பவுண்ட் இருக்கு, சோடியம் கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு Bன்னு ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. அப்போ PCl3 கூட ரியாக்ட் ஆகும்போது Cன்னு கிடைக்குது. B and C react together to give எத்தில் டைஎத்தில் ஈத்தர். ஓகே, ரெண்டு பக்கம் எத்தில் இருக்குப்போம். டைஎத்தில் ஈத்தரை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுவோம்? இது நம்ம யூஸ்வலா எதுல பண்ணுவோம், வில்லியம்சன் சிந்தசிஸ்ல. ஓகே, வில்லியம்சன் சிந்தசிஸ்ல இப்போ எத்தனால் இருக்கு, சோடியம், ஓகே, சோடியம் ஈத்தாக்சைடு பிளஸ் என்ன பண்ணுவோம் எத்தில் குளோரைடு, சோடியம் ஈத்தாக்சைடு தென் எத்தில் குளோரைடு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குமா? ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பி. ஸோ திஸ் இஸ் அவர் பி அண்ட் இது வந்து நம்மளுடைய சி. சரியா, காட் இட். அப்போ நமக்கு ஏ அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஏங்கிறது இட்ஸ் நத்திங் பட் எத்தனால். தட்ஸ் இட். சரி, CH3 CH2OH. என்ன வரும், நீங்க எத்தனால் அது என்ன பண்றோம், சோடியம் ஈத்தாக்சைடு
ஃபார்ம் ஆகும். சோடியம் கூட போடும்போது நமக்கு சோடியம் ஈத்தாக்சைடு கிடைக்கும். தென் PCl5 கூட போடும்போது உங்களுக்கு குளோரோ ஈத்தேன் கிடைக்கும். ஸோ எத்தனால்ங்கிற ஆப்ஷன் எத்தனால் எத்தில் குளோரைட் தப்பு. ஏங்கிறது எத்தனால். சரி, அடுத்தது என்ன? பிங்கிறது என்ன? சோடியம் ஈத்தாக்சைடு. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். சரி, ஆப்ஷன் 4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஹோப் இன்னைக்கு இந்த செஷன் நான் உங்களுக்கு நடத்தினது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம GIB எக்ஸாமை ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தென் see you on the next class. Take care of yourself, guys. Bye.